இயேசுவின் நாமத்தில் விடுதலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் எங்கேருந்து வரேன்னு பார்த்தீங்கன்னா, அஞ்சுராம் பக்கத்தில் மயிலாடிங்கிற ஊரில் பக்கத்துலேருந்து வரேன். எங்களுக்கு கல்யாணம் ஆகி 3 மாதம் ஆச்சு. ரீசெண்டாக செப்டம்பர் 6ஆம் தேதி தான் கல்யாணம் ஆகி 3 மாதம் இதோடய ஆகுது. நாங்கள் கல்யாணம் ஆனதுலேருந்து 1 மாதம் வேணும்னா நிம்மதியாக சந்தோஷமாக இருந்திருப்போம். அதுக்கப்புறம் எங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் நிறைய சண்டைகள் வரும். அது எப்படி சொல்கிறது, நிறைய பிரச்சனைகள் நடந்துச்சு. அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஒய்ஃப் வந்து அவங்க நார்மலாகவே இருக்க மாட்டாங்க. என்ன பண்ணுறோன்னு அவங்களுக்கே தெரியாமல் நைட்டெல்லாம் தூங்க மாட்டாங்க. நைட்டெல்லாம் அழுகிறது, புலம்புறது, அந்த மாதிரி அவங்களுக்குள்ள வேறு யாரோ வந்த மாதிரி அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணுவாங்க. நான் அவங்கள எவ்வளவோ இது பண்ணி பார்த்தேன். எங்கெல்லாமோ கூட்டிகிட்டு போய் என்னெல்லாமோ சரி பண்ணலாம் அப்படின்னு எல்லாமே மந்திரவாதிகிட்டலாம் போய் தாயத்து கட்டுறது அது இதுன்னு எல்லாமே கட்டி பார்த்தோம். எதுவுமே கேட்கல. ஒரு கட்டத்துக்கு மிஞ்சி பார்த்தீங்கன்னா, அவங்க தாலியை கலத்தி எறிகிறது, பைக்கில் இருந்து குதிக்கிறது, வண்டி நிப்பான பைக்லேருந்து குதிச்சிருவனு கீழே சாடுறது, அந்த மாதிரி அவங்களோட ஒய்ஃபோட அப்பா அம்மாவை ரொம்ப அடித்து ரொம்ப பிரச்சனைலாம் நடந்துச்சு. அந்த மாதிரி ரொம்ப இதெல்லாம் நடந்துட்டு இருந்தாங்க. ஒரு இடத்துல என் மேலே தாலியெல்லாம் என் மேலே தூக்கி எறிஞ்சி, இது உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது, என்னை வெளியே விடு, நான் போகிறேன், நைட்டு 12 மணி அந்த மாதிரிலாம் ஆச்சுன்னா என்னை வெளியில் விடு, நான் வெளியில் போகணும் அப்படின்ட்டு இது பண்ணுவாங்க. அவங்கள கட்டி போட்டு அந்த மாதிரிலாம் நிறைய இதெல்லாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத நிலைமையில இருக்கும்போது தான் என் ஒய்ஃபோட ஃப்ரெண்டு மூலியமாக ஒரு பிரதர் எங்கள் வீட்டை தேடி வந்தாங்க. அப்போ எனக்கு தோணுச்சு, கடவுளாகவே நம்ம வீட்டை தேடி வந்து நமக்காக ஒரு உதவி பண்ணுறாங்க அப்படிங்கிற நிலைமையில தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்போ தான் அவங்க வந்து எங்களுக்காக ப்ரேயர் பண்ணி எல்லாமே இது பண்ணி கிளியர் அவங்கள ரிக்யூர் பண்ணி கொண்டு வந்தாங்க. நல்லா இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2 நாள் நல்லா இருந்தாங்க. 3ஆம் நாள் நான் வேலைக்கு போயிட்டு வரும்போது அது வரைக்கும் நல்லா இருப்பாங்க. நான் வேலைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் தலை பாரமாக இருக்குது, எனக்கு என்ன ஆகுதுன்னு எனக்கு தெரியல, ஒரு மாதிரி ஆகுது அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்படி 2-3 நாள் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ தான் மறுபடியும் அந்த பிரதர்கிட்ட நான் ஃபோன் பண்ணி கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, உங்களுக்குள்ளே இருக்க பாவத்தெல்லாம் ஃபஸ்ட் நீங்கள் அறிக்கை பண்ணி நீங்கள் நல்லபடியாக தெளிவாகுங்க அப்படின்னு. ஏன்னா அது பிசாசு உள்ளே வர்றதுக்கு நீங்களே ஒரு பாதையை உருவாக்கி கொடுக்குறீங்க. உங்ககிட்ட இருக்க பாவத்தினால தான் அது உள்ளே வரும். அவனே இப்படி அசுத்தமாக இருக்காங்களா, அவங்க வழியாக நான் போகலாமே அப்படின்ட்டு அது உள்ளே வரதான் செய்யும். நீங்கள் சுத்தமாகுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் என் பாவத்தெல்லாம் அறிக்கைட்டு பேசப்பட்ட எல்லாம் மன்னிப்பும் கேட்டேன். கேட்டதுக்கப்புறம் என் மனைவியும் மன்னிப்பு கேட்டு என்னை மன்னிச்சது நீங்கள் உண்மைனா என் பொண்டாட்டியை கிளியர் பண்ணி, இந்த பிரச்சனையிலேருந்து கிளியர் பண்ணி என் பொண்டாட்டியை எனக்கு தரணும் அப்படின்னு கேட்டேன். அந்த மன்னிப்பு கேட்டதும் என் பொண்டாட்டியும் அதே மாதிரி கிளியர் ஆகி அந்த நிமிஷமே, அது வரைக்கும் அவங்க புலம்பிட்டே தான் இருந்தாங்க. அந்த டைமில் நான் மன்னிப்பு கேட்டதும் என் பொண்டாட்டி ரிக்கவர் ஆகி வந்தாங்க. என் வாழ்க்கையில் இந்த மாதிரி அற்புதம் வந்து கூட பண்ணாச்சு.